அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX 1926 ஒரு முக்கியமான டாபிக், அதாவது நம்ம தொடர்ந்து ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதை தான் டைப்ஸ் ஆஃப் டேட்டம். இந்த டேட்டமில் டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தோம், டேட்டம் ஆக்சிஸ் பார்த்தோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட் டயலாக் அண்ட் வெக்டார் டயலாக் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உள்ள டேட்டம் எப்படியோ நமக்கு நார்மலாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி உருவாக்கணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது டேட்டம் பிளான். ஸோ இந்த டேட்டம் பிளான் தான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஒரு பொதுவாக எப்படி நம்ம ஒரு ஸ்கெட்சை எப்படி நம்ம ட்ரா பண்ணோம், ஒரு ட்ராயிங் எப்படி வந்து பேப்பரில் ட்ராயிங் பண்ணதுக்கு ஒரு பேப்பர் எப்படி பேஸோ, அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லேயும் நம்ம வந்து ஒரு ட்ராயிங் பண்ணதுக்கு டேட்டம் பிளான் ரொம்ப அவசியம். இந்த டேட்டம் பிளான் கோஆர்டினேட் சிஸ்டத்துலையும் உருவாக்கலாம், அதோட ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமா அந்த ஃபேஸ் அடிப்படையிலையும் நம்ம டேட்டம் பிளான் கிரியேட் பண்ணி நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த டேட்டம் பிளான் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த டேட்டா பிளானுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இந்த டேட்டா பிளானை எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம், எத்தனை வகை முறையில் நம்ம உருவாக்க முடியும் சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது 15 வகையாக இதில் நம்ம பார்க்க முடியும். அதோட ஒரு மெத்தட் வரும், அதில் ஃபிக்ஸ்னு வரும். ஸோ அது மொத்தம் சேர்த்தா மொத்தம் 16 வகைன்னு வரும். ஆனால் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த 15 வகை. இதில் எது முக்கியம் எப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு XYZன்னு செட் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கட்டும். அப்போ நமக்கு புரியறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்படி செட் பண்ணலாம், வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இனி நம்ம இங்கே பார்க்க போகிறது இந்த டேட்டம் பிளான். இந்த டேட்டம் பிளானை இப்படி செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து ஸ்னாப் மோட் ஆன் ஆயிரும். அதை தொடர்ந்து இங்கே டேட்டம் பிளானை எந்தெந்த மெத்தடில் கிரியேட் பண்ணலாம்னு கொடுத்துருக்கு. இது பாருங்கள், இவ்வளோ மெத்தட் இருக்குது. இப்போ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறது இன்ஃபெரர். இந்த இன்ஃபெரரை நம்ம தொடர்ந்து நிறைய கிளாஸில் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த இன்ஃபெரர் வந்து காமன், அதாவது எல்லா ஆப்ரேஷனையும் இந்த ஒரே டூல் மூலமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டி பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணது தான் இந்த இன்ஃபெரர். இனி நம்ம இந்த இன்ஃபெரரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கல, இதை நம்ம லாஸ்ட் பார்க்க. ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் பார்ப்போம். ஏன்னா இதை நம்ம தனித்தனியாக இருக்கக்கூடியதை இதை ஒரே டூலாக இதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ இதில் எந்தெந்த மெயின் டூல் நமக்கு மெயின் முக்கியமோ அது நம்ம ரொம்ப இதாக பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய எல்லா சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, எல்லா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் மெத்தடாக இருந்தாலும் சரி, இப்போ எதன் அடிப்படையில் உருவாக்கலாம்? இந்த கோஆர்டினேட்டில் மட்டும்தான் உருவாக்க முடியுமா? அப்படி கிடையாது. கோஆர்டினேட்லையும் உருவாக்கலாம், சாலிட் ஃபேஸ்லையும் உருவாக்கலாம், சர்ஃபேஸ் ஃபேஸ்லையும் உருவாக்கலாம், கர்வ்லையும் உருவாக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கு, நான் இந்த ஒரு இடத்துல ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஓப்பன் பண்ணி வச்சாச்சா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க பாருங்கள். நான் இங்கே ஆல்ரெடி நான் டூல் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த ஐ மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இதை நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துன்னா ஆனில் இருக்குது, எதெல்லாம் ஆக்டிவேட் இருக்குது, இதை நீங்கள் அன்ஆக்டிவேட் பண்ணணும்னா ஹைட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டூல் இருக்கும், ஆனால் ஹைட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க, அந்த லெஃப்ட் கிளிக்காக இருந்ததுன்னா அது ஆக்டிவேட்டில் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த திக்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து அன்ஆக்டிவேட்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த இப்போ நியூ வெர்ஷனில் இந்த டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு ஹைட் அன்ஹைடை ஷார்ட்கட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கெட்சையும் நான் இப்போ இந்த இன்ஃபெரரை நான் காமனாக வச்சுக்கிட்டு நான் எடுக்கிறேன். இந்த ஃபேஸ்லையும் செலக்ட் பண்ணலாம், அதே மாதிரி இந்த சீட்லையும் நம்ம செலக்ட் பண்ணலாம் பாருங்கள். அதே மாதிரி டேஞ்சன்ட் ஃபேஸ்லையும் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கர்வ் அடிப்படையிலும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த கர்வில் எப்படி செலக்ட் பண்ணான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், எப்படி மெத்தடில் கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதாவது பிளானர் ரெஃபரன்ஸ், ஆஃப்செட், பிளான் ஓரியன்டேஷன் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் அசோசியேட்டிவ் நமக்கு வேணுமா வேண்டாமா, அதே மாதிரி பிளான் நமக்கு என்ன டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷன் கொடுக்கும். இந்த ஆஃப்செட் இந்த இது மூணுமே காமனாக எல்லா டூல்ஸ்லையும் வந்துகிட்டே இருக்கும். பிளானர் ரெஃபரன்ஸ் இது வந்து தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். இந்த ஆப்செட்டில் என்ன பண்ண நம்ம டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து எத்தனை பிளேன் நமக்கு கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த பிளானர் ரெஃபரன்ஸ் இருக்குது அட் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பிளானர் இருக்குது, அதாவது செலக்ட் பிளானர் ரெஃபரன்ஸ் எங்கே இருந்து எந்த பிளானர் எந்த இடத்துல இருந்து ரெஃபரன்ஸ் வரணுமோ அதை நமக்கு கிரியேட் பண்ண சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், இந்த பிளானர் இருக்குதா XY இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதா தெரியுதா, இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் மென்ஷன் ஆகாது, ஒன்லி ஒன் டிஸ்டன்ஸ், அந்த பிளானர் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் பண்ணும், அவ்வளோ. நான் இந்த இடத்துல ZY பிளானரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா 0 வச்சோன்னே இந்த பிளான் செலக்ட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய எல்லா பிளானுமே இந்த லைட் பிங்க் கலரில் இருக்கும். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கிடலாம் பாருங்க. ஒவ்வொரு நோடு இருக்குதா,
ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்குது, 8 நோடு இருக்குது. இதை தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபேஸ்க்கு எப்படியும் செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இது நம்ம ட்ரா பண்ணதுக்கோ எப்படி அதுக்கு முக்கியம் இல்லை. சில ட்ரிம் ஆப்ஜெக்ட், சில பிளான் அடிப்படையில் வச்சு ட்ரிம் ஆப்ஜெக்ட் வரும். இங்கே டூல்ஸ் இருக்குது ட்ரிம்மர், அதை நம்ம பண்ணும்போது இது நமக்கு ஈஸியாக தெரியும். இதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மெத்தட் தான் நார்மலாக. இப்போ நமக்கு இந்த எவ்வளோ பிளான் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ண முடியும். இது நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ஆஃப்செட்டுக்கு அர்த்தம் என்ன இருக்குது, இங்கே இருந்த ஆஃப்செட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன், இங்கே இந்த 10 கொடுக்கு, அதாவது 10 வந்து நான் அன்டிக் பண்ணி திருப்பி ஒன்று இருக்கேன். அட் டிஸ்டன்ஸ் இந்த பிளான் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறோம் 10. இப்போ ஒரு பிளான் இப்போ இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னு பாருங்கள், இந்த பிளான்ல இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. நான் திருப்பி என்ன பண்ணேன், திருப்பி எடுக்கணும். என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே எடிட் வித் ரோல் பேக் இருக்கும், எடிட் பேராமீட்டர் இதையும் எடுக்கலாம். இப்போ எடிட் வித் ரோல் பேக்னு கொடுக்கேன். இந்த இடத்துல திருப்பி வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸு இப்போ இந்த வந்துட்டா ஓகே. இந்த இடத்துல நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ 20. ஸோ இப்படி நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆஃப்செட் கொடுத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் மறைஞ்சிருக்கும். அதாவது எத்தனை பிளான் வேணும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிளான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எனக்கு திருப்பி எனக்கு வேணும்னு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முடியாது. ஆனால் இதை திருப்பி நம்ம எடுக்கணும்னா ஒரு மெத்தடாக நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தடில் நம்ம எடுக்கணும். நான் திருப்பி ஒரு எடுத்து காட்டுறேன். டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த நம்பர் ஆஃப் பிளான், எத்தனை பிளான் வேணும் அதை நம்ம திருப்பி கொடுக்கும்போது வராது. ஏன்னா ஏற்கனவே ஃபங்க்ஷன் இதை இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த நோடு எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு 3 வச்சோன்னா ஒரு 3 நோடுமே இதுக்கு இடையில 10 டிஸ்டன்ஸுக்கு வரும். ஈக்குவலாகவே டிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கும். அப்ளை கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து. ஸோ இது ஒரு மெத்தடாக இருக்குதா. இல்லை இந்த இடத்துல பாருங்க தனித்தனி கிரியேட் ஆகி இனி எனக்கு இந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு இடையில வித்தியாசமாக வேணும்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இதே இடத்துல அட் டிஸ்டன்ஸ் இந்த பிளேனை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் 2 வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் 20 கொடுக்குறேன். 20 கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்ளை பண்ண இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் இதுக்கப்புறமா இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். இந்த பிளேனை நம்ம டெலிட் பண்ணிடலாம். இங்கேருந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் அடித்து கீபோர்டில் வச்சு டைரெக்டாக ஒரே ஐடியா டெலிட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட் ஆங்கிள். இந்த அட் ஆங்கிள் கொடுத்தோன்னு பாருங்கள் என்னெல்லாம் வந்துட்டு பாருங்கள், பிளானர் ஓரியன்டேஷன். ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு பிளானர் ரெஃபரன்ஸ் வந்துட்டு, அதாவது இப்போ நீங்கள் ஆங்கிள் பார்த்தோன்னு பாருங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லா தெரியும். பிளானர் அண்ட் பாயிண்ட் ஒரு வெக்டார், ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும். இது ஒரு மெத்தட் இருக்குதா. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிள் இந்த பிளானரை நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து த்ரோ ஆக்சிஸ்ன்னு கேட்குது. எந்த ஆக்சிஸ், நான் ஜெட் ஆக்சிஸில் எடுக்கணும். ஜெட் ஆக்சிஸ் எடுத்த ஒன்று பாருங்கள், இங்கே வந்து ஆங்கிள் வந்துட்டு நீங்கள் ஆங்கிள் எவ்வளோ கொடுக்கணும், ஆங்கிள் வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் பேரலாக கொடுக்கணும், இல்லை அதாவது பெர்பெண்டிகுலர் அல்லது பேரலல். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக பெர்பெண்டிகுலராக வைக்கும்போது செட் பண்ணதுக்கு ஒரு மெத்தடு. இல்லை நீங்கள் வேல்யூ கொடுக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருக்குது நீங்கள் 30 நீங்கள் வச்சு ரொட்டேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயும் கூட நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம். இல்லை இதுலேயும் நீங்கள் பாயிண்ட் கொடுத்து எடுக்கலாம். ஸோ ஆங்கிள் மெத்தட் இருக்குது. இந்த பிளானர் ஓரியன்டேஷன் என்ன, ரிவர்ஸ் டைரக்ஷன். இந்த ஆக்சிஸ் எதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் வரணுமோ அதை தகுந்த மாதிரி எடுக்கலாம். அடுத்து ஆஃப்செட். இப்போ நம்ம இந்த கோஆர்டினேட் பேஸ் பண்ணி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆஃப்செட் வேல்யூ கொடுக்கணும் நினச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரக்ட் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். இங்கேருந்து பிளான்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ இதை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் நான் பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு டேட்டம் கோஆர்டினேட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணோம். இதை டிஸ்டன்ஸ் இருக்கா, அந்த டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபேஸ் மேலேயும் நம்ம செலக்ட் பண்ணலாம். பாருங்கள் வந்துட்டு. அதே மாதிரி சர்ஃபேஸ்லேயும் கூட நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சர்ஃபேஸ் அடிப்படையில் ஆங்கிள் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதோட இந்த கர்வுக்கு ஆக்சிஸ் இருக்குதா. இப்போ நமக்கு வேல்யூ ஷிஃப்ட் ஆயிருக்குது. அந்த ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்ளை. இப்போ இது வரைக்கும் ஒரு மெத்தட் பார்த்தீங்களா. அப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக செயல்படும் எல்லா இதுலையுமே, இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். ஸோ இதை தான் நம்ம காமனாக இதில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுதான் ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். மீதுள்ள இதெல்லாம் எக்ஸாக்ட் யூஸ் ஆகலாம். ஆனால் இப்போ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பைசெக்டார் இப்படி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைசெக்டார் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பிளான், செகண்ட் பிளான், பிளான் ஓரியன்டேஷன், ஆஃப்செட், செட்டிங். இந்த பிளான் ஓரியன்டேஷன், ஆஃப்செட், வேல்யூ. இந்த ஆஃப்செட்டை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வேணும்னா எடுத்து விடலாம், வேணும்னா நம்ம எடுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளான் அண்ட் செகண்ட் பிளான். இப்போ நான் இந்த பிளான் இருக்கா, இந்த பிளானுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த கீழே ஹரிசாண்டலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு 45 டிகிரிக்கு ரெண்டுக்கும் காமனாக
வந்துட்டு பிளான். ஸோ இது ஒரு மெத்தட். அது எனக்கு ஷிஃப்ட் ஆனோம்னா இந்த இடத்துல இருக்குது. ஷிஃப்ட் பண்ணதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. அப்ளை. இப்போ இதே 2 ஆப்ஜெக்ட் இடையில இந்த சிம்பிளை பார்த்தாலே தெரியும் இந்த ஐக்கானை. ஓகே, நான் இந்த இடத்துல இப்போ காட்டுறேன். இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபேஸில் ஃபர்ஸ்ட் பிளான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பிளானாக நான் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த 2க்கு இடையில நம்ம உருவாக்கப்படக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் கிரியேட் பண்ணக்கூடிய தான் பைசெக்டர். அதாவது 2 செக்டார் 2 ஃபேஸ்க்கு இடையில உருவாக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த ஆகுது. ஸோ அப்ளை கொடுத்தோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து கர்வ் அண்ட் பாயிண்ட். அப்போ கர்வ் அண்ட் பாயிண்ட் இது வந்து ஸ்கெட்சை பேஸ் பண்ணி உருவாகும். இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்டே நீங்கள் செட் பண்ணி கூட எடுக்கலாம். கர்வ் அண்ட் செலெக்ஷன். இந்த கர்வுக்குள்ளே பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது. பிளான், ஆஃப்செட், இதில் நம்ம பார்க்க போகிறது கர்வ் அண்ட் பாயிண்ட் சப்டைப் இருக்குது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரி, பிளான் ஓரியன்டேஷன். இந்த இடத்துல 2மே ரொம்ப முக்கியம். இது மீதி எல்லாமே காமனாக நமக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு கர்வ் இருக்குது. இப்போ இந்த கர்வை கூட நம்ம செலக்ட் பண்ணால் கர்வ் அண்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த கர்வை செலக்ட் பண்ணோன்னே இங்கே ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரி, இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணியும் நமக்கு மெத்தட் உருவாக்க முடியும். கோஆர்டினேட் சிஸ்டத்தை உருவாக்கலாம். அப்ளை. அதே மாதிரி இங்கே வந்து அடுத்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த சப் டைப்பில் கர்வ் பாயிண்ட் இருக்குது, 1 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 1 பாயிண்ட் எப்படி செலக்ட் பண்ணலாம்? 1 பாயிண்ட் அடிப்படை இதுவும் அதே மாதிரி தான். 1 பாயிண்ட்டை ரெஃபரன்ஸில் ஈஸியாக கொடுத்துலாம். இப்போ இந்த இதில் கர்வ் அண்ட் பாயிண்ட் இருக்குது. நான் இதே கர்வ் அண்ட் பாயிண்ட்டை நான் ஸ்கெட்ச் அடிப்படையிலையும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கர்வ் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் அண்ட் கர்வ், இந்த கர்வ் அடிப்படையில் வச்சு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளை மெத்தட் தான். இந்த 1 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து 2 பாயிண்ட் இருக்கு. அதாவது 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கூட நமக்கு செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த சென்டராக ஒரு பெர்பெண்டிகுலராக வந்து நமக்கு ஒரு டேட்டம் நமக்கு கிரியேட் ஆகிட்டு. அப்ளை. சரி, இன்னைக்கு இதே பாயிண்ட்டை நான் வந்து கிராஸ் செக்ஷனில் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். 2 பாயிண்டில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நான் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல, ஆனால் இந்த இடத்துல பாருங்க ரெஃபரன்ஸ் இருக்குதா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ். ஸோ இதை வந்து கிராஸ் செக்ஷனில் கூட நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நமக்கு கிரியேட் பண்ணி எடுத்துடலாம். இனி 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்ட் எப்படி பார்க்கலாம்? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். 3ஆம் பாயிண்ட். இதை பாயிண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக செலக்ட். இதுக்கு நீங்கள் ஃபேஸ் அடிப்படையில் செலக்ட். ஆனால் இந்த பாயிண்ட் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும் பார்த்தேன். இதை நான் திருப்பி ஒரு காட்டுறேன். பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட். நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்த 3ஆவது பாயிண்ட் இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு நான் கீழே எடுத்துறேன். இப்போ அப்ளை கொடுங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அடிப்படையில் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டைமண்ட் ஷேப் ட்ரா பண்ணதுக்கு, அதாவது ட்ரா பண்ணி அதில் வந்து கட் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு இந்த டேட்டம் பிளான் ரொம்ப யூஸாக இருக்கும். 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டை வச்சு செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பாயிண்ட் அண்ட் கர்வ் ஆக்சிஸ். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, அதோட சேர்ந்து இந்த கர்வ் ஆக்சிஸ், இந்த கர்வுக்கு அடிப்படையிலையும் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது இதே பாயிண்ட்டை நம்ம இங்கேயும் கூட நம்ம செலக்ட் பண்ண பாருங்க. அதே பாயிண்ட் டைரெக்டாக பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட், அடுத்து கர்வு, இந்த கர்வை பேஸ் பண்ணியும் நம்ம ஈஸி மெத்தட் அப்ளை. அதே போல் இங்கே பாயிண்ட் அண்ட் பிளான். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம். அடுத்தது பிளான் அடிப்படையிலையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அப்போ எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. இந்த பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அடுத்து பாயிண்ட் டைலாக் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய மோடை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கர்வர் பாயிண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 லைன். அதாவது 2 லைனை பேஸ் பண்ணி டேட்டமை நம்ம கிரியேட் பண்ணலாம். டேட்டம் பிளான். இப்போ இந்த லைன் இருக்குதா, இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டேன். அதே போல் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். அது நமக்கு என்ன டைரக்ஷன் வேணும், அதாவது XYZ அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனில் ஈஸியாக வரும். அடுத்து ஆஃப்செட், நமக்கு வேல்யூ வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். 2 லைனில் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. அடுத்து டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டேஞ்சன்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த டேஞ்சனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சர்ஃபேஸ்லேயும் செலக்ட் பண்ணோம். அதாவது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டில் டேஞ்சன்ட்டை செலக்ட் பண்ணணும். இதுதான் இல்லை ரொம்ப. இந்த டேஞ்சன்ட் வச்ச உடனே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேஸ் வந்துட்டா. இந்த ஃபேஸில் சிங்கிள் ஃபேஸ், டேஞ்சன்ட், அட்ஜசன்ட். ஸோ இந்த எல்லா ஃபேஸ் ஆப்ஜெக்ட், இந்த பாடினா டோட்டல் பாடி கம்ப்ளீட் ஆகும். ரீஜியனா குறிப்பிட்ட ரீஜன், டேஞ்சன்ட் அண்ட் ரீஜியன். ஸோ இதை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஸ்னாப் மோட் வச்சு நம்ம பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த சப் டைப்னு ஒன்று இருக்குது டேஞ்சன்ட்குள்ள. இதில் ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரி, பிளான் ஓரியன்டேஷன், ஆஃப்செட் இது காமன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரி அண்ட் டேஞ்சன்ட். இந்த சப் டைப்புக்குள்ளே தான் எல்லா டைப்பும் இருக்குது.
டேஞ்சன்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக நம்ம இந்த இடத்துல இந்த சர்க்குலர் இந்த ஃபேஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டேஞ்சண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் அப்ளை கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வேணும்னா ஆப்ஜெக்ட்டு கொடுத்துடலாம். ஸோ ஈஸியாக கொடுத்து வரலாம். அதாவது கர்வ் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கெல்லாம் இந்த டூல்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இதே ஃபேஸை நான் ஒன் ஃபேஸ் நான் கொடுக்குறேன். நான் ஒன் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன் ஃபேஸை நம்ம ஈஸியாக கொடுத்து அதே மாதிரி ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். டேஞ்சன்ட் இருக்கு ஒன் ஃபேஸ், அந்த ஒன் ஃபேஸுக்கும் அடுத்தது த்ரூ பாயிண்ட்னு இருக்கு. இப்போ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் என்ன செலக்ட் பண்ண ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்க இந்த இடத்துல டேட்டம் பிளான் அன்டிஃபைன்னு காட்டுது. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க இங்கே பாருங்க இந்த இப்போ ரெண்டு சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கு இடையில டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டா இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ளது. ஸோ ஒரே பாயிண்ட்டுக்கு மேலே வராது. இந்த ரெண்டு சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில நம்ம ஒரு பிளானை கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது த்ரோ லைன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த த்ரோ லைன், இந்த லைன் அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செட் இருக்குது, இந்த டேஞ்சன்ட் ஃபேஸ் செலக்ட் ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சர்க்குலர் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக செலக்ட் பண்ணலாம். என்ன இருக்குதா இதே ஃபேஸை நான் ஆஃப்செட்டை நான் ஆட் பண்ண வேண்டாம். இந்த பாயிண்ட் இந்த இடத்துல டேஞ்சன்ட்டாக அதாவது ஒரு லைன் லீனியர் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த லீனியருக்குள்ளது அடுத்து இன்னொரு இது வந்து டேஞ்சன்ட் ஃபேஸை செட் பண்ணலாம். பிளானர் நம்ம மாற்றி கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடம் வேணுமா இந்த இடத்த வேணுமா இன்னும் மாற்றி எடுக்கலாம். ஆஃப்செட் சம் டிஸ்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் ஓகே. இந்த டேஞ்சன்ட் ஃபேஸ் பார்த்துரும். அடுத்து ஆங்கிள் டு பிளான். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஆங்கிள் இருக்குது. எனக்கு இப்போ ஆங்கிள் எங்கே வேணும் பாருங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட். நான் இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் செலக்ட் த பிளானர். இந்த பிளானர் அடிப்படையில் இந்த ஃபேஸ் அடிப்படையில் செலக்ட் பண்ணா இல்லை இந்த ஆப்ஜெக்ட் பிளானர் அடிப்படையில் செலக்ட் பண்ணனா இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும்னா பாருங்க இந்த வேல்யூ கொடுக்குது. நீங்கள் வேல்யூ கொடுத்து நீங்கள் வந்து ஆங்கிள் கொடுக்கீங்களா இல்லை பெர்பெண்டிகுலராக வேணும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக வேணும். இந்த இடத்துல இந்த பிளானுக்கு பெர்பெண்டிகுலர் இல்லை எனக்கு பேரலாக வேணும். அதாவது இந்த பிளான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளானுக்கு இடையில பேரலாக வேணும்னு இருக்குது. இப்போ நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணான்னு பாருங்களேன். நான் இந்த இடத்துல அலாங் டு பாயிண்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். நான் இந்த ஃபேஸை நான் பிளானாக செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் ஆங்கிள் வேல்யூ கொடுத்தா ஆங்கிள் வந்துடும். எனக்கு வேல்யூ அதே தான். நான் பர்பெண்டிகுலர் இப்போ இந்த பர்பெண்டிகுலர்னா இந்த ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குது. எனக்கு இந்த ஃபேஸுக்கு இணையாக வேணும் பேரலாக வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு மெத்தட். ஓகே இந்த பாயிண்ட் இருக்குது எல்லாம் ஓகே. இனி இந்த த்ரூ ஆப்ஜெக்ட்னு இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டை த்ரூவாக ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கொடுங்க. இதே ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு த்ரூவாக வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸ் அடிப்படையில் வச்சு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக எடுத்து கொடுத்துடலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ கொடுத்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். இதுதான் த்ரோ ஆப்ஜெக்ட். இந்த த்ரோ ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தடும் இருக்குது. செலக்ட் ஃபேஸ் இருக்குது, ஸ்னாப் மோட் ஆனில் இருக்குது. ஓகே இப்போ பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன். இதை நம்ம வெக்டார்லையும் பார்த்தோம், பாயிண்ட்லையும் பார்த்தோம். ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அந்த த்ரூவாக வெக்டார் பேஸ் பண்ணி வரக்கூடிய மெத்தட் தான் பாயிண்ட் டைரக்ஷன். இப்போ இந்த பாயிண்ட் டைரக்ஷன் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, இந்த ஸ்பெசிஃபை பாயிண்ட். நான் இந்த பாயிண்ட்டை இந்த கார்னரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நான் செட் பண்ணுறேன். அடுத்து வெக்டார் இருக்குது, எந்த டைரக்ஷனில் வேணும், இந்த சிங்கிள் இந்த டைரக்ஷனில் எனக்கு வேணும்னு இருக்குது செலக்ட் பண்ணேன். ஸோ இதை கொடுத்தோன்னே ஈஸியாக வந்து பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன், எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்க போகிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு வேறு டைரக்ஷன். ஸோ வெக்டார் நம்ம பேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ரொட்டேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் ஆக்சிஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த கூடிய வெக்டார் டைரக்ஷன் வச்சு கர்வ் வெக்டார் வச்சு இது வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை கொடுத்துலாம். அந்த பாயிண்ட்டுக்கு இணையாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பிளான். இப்போ ஆன் கர்வ் இருக்குது. இந்த ஆன் கர்வ் நீங்கள் வந்து மற்ற பிளான் எல்லாம் நான் டெலிட் பண்ணுறேன். இந்த ஆன் கர்வ், இந்த ஆன் கர்வ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஷன் இதில் வந்து தெரியும். இதுக்குள்ளே நம்ம நிறைய பிளான்ஸும் பார்த்தோம். இதுக்கு முந்தின பிளான்லையும் பார்த்தோம். இங்கே வந்து கர்வ் எப்படி ஃபேஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி கர்வை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அது தொடர்ந்து மோடு, அதாவது செலக்ட் எந்த மாதிரி கர்வ், ரெண்டு கர்வுக்கு இடையில டேட்டம் பிளானுக்கு இடையில செலக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி மெத்தட். இப்போ நான் இந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணுறேன். பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் பார்த்தோம். ஆன் கர்வ். இப்போ இந்த ஆன் கர்வில் நான் என்ன பண்ணேன், இந்த கர்வை நான் இந்த கர்வை செலக்ட் பண்ண உடனே நான் இப்போ எந்த இடத்துல நான் பாயிண்ட் செலக்ட் பண்ணோம் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பிளேன் கிரியேட் ஆயிட்டுது. இந்த பிளானுடைய என்ன இருக்கு பாருங்க, கர்வ் இருக்கு, கர்வ் லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் கர்வ். அதுக்கப்புறம் பிளான், ஆஃப்செட், செட்டிங் இதெல்லாம் ஓகே. இந்த ஆஃப்செட் வேணும்னா இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறது. இதில் லொக்கேஷன், இதை நம்ம ரொம்ப திருப்பி பார்த்துட்டோம். ஆர்க் லென்த், இந்த ஆர்க்குடைய டோட்டல் லென்த்தில் இந்த நோடு எங்கே இருக்குது, 19.13 சம்திங்கில் இருக்குது. நான் இது ஆர்க், இதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்க் லென்த்தில் இருக்குது. நான் பர்சன்டேஜ் அடிப்படையில் நான் கொடுக்குறேன். பர்சன்டேஜில் 30 கொடுக்குறேன். இந்த 30க்கு மூவ் ஆகிட்டு. ஸோ அதோட இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பிளேனில் ஓரியன்டேஷன் கர்வ், அதாவது நார்மல் நார்மலுக்கு இது நார்மல் செட் பண்ணனால நார்மலாக இருக்குது. அடுத்து டேஞ்சன்ட், இப்போ இந்த கர்வுக்கு டேஞ்சண்டாக பிளேன் கிரியேட் ஆகிருக்குது. அடுத்து பை நார்மலாக மாற்றி அதோட சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஃபேஸ் பாருங்க கீழே வந்து சேஞ்ச் ஆகிட்டு. அதே மாதிரி ரிலேட்டிவ் செலக்ட் ஆப்ஜெக்ட்
இந்த ஃபேஸ் ஆப்ஜெக்ட் அடிப்படையிலையும் செலக்ட் பண்ணலாம். அடுத்து நார்மல் டு வெக்டார், இது வந்து வெக்டார் ஓரியன்டேஷன்ல நம்ம செலக்ட் பண்ணலாம். எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணக்கூடிய வெக்டார் நார்மல். அதே மாதிரி பேரலல் வெக்டார். அடுத்து த்ரோ ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி வெக்டார் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய. அடுத்து ஆப்ஜெக்ட் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்து டிஸ்டன்ஸ் பண்ணலாம். இந்த ஷிஃப்ட் கொடுத்த உடனே அந்த இருக்க இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அது ஒரு மார்க்கிங் கார்டு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆயிரும். ஆன் கர்வ் இது வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் இருக்கு. இது நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம். இதுல நம்ம எந்த சேஞ்ச் பண்ணது, இது வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு மெத்தட். இந்த இடத்துல நான் வந்து YC பிளான், XC பிளான், ZC அதாவது YC ZC பிளான், அதாவது Y கோஆர்டினேட் Z கோஆர்டினேட், அதே மாதிரி X கோஆர்டினேட் Z கோஆர்டினேட், அதாவது S கோஆர்டினேட் Y கோஆர்டினேட். ஸோ இந்த 3 கோஆர்டினேட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் 3மே காமனாக தான் இருக்குது. இதில் என்ன பாருங்க, ஆஃப்செட் அண்ட் ரெஃபரன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஆஃப்செட் என்ன மெத்தடில் இருக்குது, ஒயிட் கோஆர்டினேட் சிஸ்டம், அடுத்தது அப்சல்யூட் மெத்தட். இந்த 2 மெத்தட்லையும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ். இதில் நம்ம சம் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னா ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ எங்கே இருக்குது, இது YZ பேஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆயிருக்குது. நான் இந்த இடத்துல நான் வேல்யூ நான் 0 வைக்கிறேன். அந்த இடத்துல திருப்பி XZ அப்போ இந்த X வேல்யூ இந்த இடத்துல X என்ன இருக்குது, Z இதை பேஸ் பண்ணி வந்துட்டு அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது XY பாட்டம் XY. ஸோ இதை பேஸ் பண்ணியும் கொடுப்பாரலாம். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட். 3மே சிம்பிளான. அடுத்து வியூ, இது எந்த வியூ பேஸ் பண்ணி வருது, எந்த ஓரியன்டேஷன் பண்ணி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய வியூ மெத்தட்ல நமக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் XYZ மெத்தட். அடுத்து பை கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மாதிரியே வரும், ஃபார்முலா மாதிரி. வைட் அதுலேயும் அப்சல்யூட் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ABCDன்னு இருக்குது. ஸோ அதுக்குரிய வேல்யூ கொடுத்து நம்ம பிளேனை நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இவ்வளோ தான். இதில் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ இனிமேல் ஈஸியாக கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த உடனே டேரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. இதை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இப்போ நான் வந்து ரஃபாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த பிளேன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேனை நான் மேலே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபிக்ஸ்னு இருக்குது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீ பாருங்க, இப்போ ஃபிக்ஸ்னு இருக்கா. ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். இந்த பிளேன்லாம் இது வரைக்கும் என்னென்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். அப்போ இந்த பிளேன்லாம் என்ன இருக்குது, ஒவ்வொன்றுமே தனி ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் செயல்படுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே டூலில் நம்ம செலக்ட் பண்ணனால இந்த இன்ஃபெரர் ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃபெரர் ஆப்ஷன் எப்படி பாருங்கள், இந்த இன்ஃபெரரை வந்து நம்ம கொடுத்த உடனே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிஸ் இருக்குது, இந்த பிளேன் இருக்குது, பாயிண்ட் இருக்கோ, ஆரிஜின் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் என்ன பார்த்தோமோ அதை தொடர்ந்து ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்தோம் XY கோஆர்டினேட் XZ. ஸோ ஈஸியாக நம்ம பண்ணலாம். பாருங்க இந்த இடத்துல இருக்கா, இதே தான் அடுத்த பிளேனுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஈஸியாக வந்துட்டு இப்போ ஒரு பிளான் இருக்குது, இன்னொரு பாயிண்ட், அதாவது இன்னொரு பாயிண்ட்டுக்கு இடையில 45 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய மெத்தட். ஸோ இப்படி நான் கிரியேட் பண்ணலாம். இன்ஃபரரில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதே ஆப்ஜெக்டை நான் ஷிஃப்ட் அடிச்சு நான் இன்னொரு ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இன்னொரு பார்த்தீங்களா, இப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோடைய வந்து ஓரியன்டேஷன் வியூ, அந்த பாயிண்ட் என்ன இருக்குது, ஹைட், லென்த்து, ஹைட், இதுக்குரிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த பாயிண்ட்டே, அதாவது ஒவ்வொரு நோடுக்கும் உள்ள வேல்யூவை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுடைய டயலாக் எல்லாத்தையுமே இந்த சின்ன விண்டோலேயே வந்துடும். நீங்கள் இதை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை டேட்டாமா இப்படி கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு பிளான் அடிப்படையிலும் நம்ம இப்படி செலக்ட் பண்ணலாம். அப்படியே அதே மாதிரி இது வந்து நம்ம இதை தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை பார்த்தது தான் இந்த பிளானை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் எல்லாம் பார்த்தோம். இதை நான் வந்து டைரெக்டாக அதே இன்ஃபர் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் அடிப்படையில் செலக்ட் பண்ணி இது வந்து பாயிண்ட் பேஸ் பண்ணி வந்திருக்குது. இதை ஒரு ஸோ இது ஒரு அடுத்து இந்த இடத்துல நான் டைரெக்டாக என்ன இன் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிள் பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்க, இதெல்லாம் வந்து நான் ஹேட் அதாவது டெலிட் பண்ணுறேன். இன்ஃபெரர் இதே வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிளான் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த திருப்பி நான் 0 கொடுக்குறேன். இந்த பிளான் செலக்ட் ஆகிட்டு எனக்கு சம் டிகிரியில் எனக்கு ரொட்டேட் ஆகும். அடுத்து என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஆக்சிஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே Z வச்சு செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க ஆங்கிளுடைய வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் எந்த ஆக்சிஸ் இதே மாதிரி ஆப்ஜெக்ட்லையும் ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன வேல்யூ வேணுமோ இந்த ரொட்டேட் பண்ணலாம். அடுத்த ஆப்ஜெக்ட் வேணும்னா இந்த வேல்யூவை ஈஸியாக கொடுக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கொடுக்கலாம். அப்போ எல்லா டூல்ஸுமே ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணக்கூடியது தான் இன்ஃபெரர். ஸோ இவ்வளவு தான். ஸோ இந்த டேட்டம் வந்து ரொம்ப முக்கியம். இது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு டூல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.